பாஜக அரசு செய்கிற வன்முறைக்கு எதிராக ஏன்பா என் நடிக்கிறேன்னு சொன்னாலும் தீவிரவாதின்னு தான் சொல்றது. முஸ்லீம்னா தீவிரவாதி, முஸ்லீம்னா தேச துரோகின்னு சொல்லுகிற சங்கி சூழல்ல ஏஆர் ரஹ்மான் வந்து அது குறித்து கருத்து சொல்லலைங்கிறது பிரச்சனை இல்லை, அவருக்கு சொல்ல முடியாது, அவர் பிரபலமா இருக்கிறாருன்னு. பாயின்னு சொல்லக்கூடாதுங்கிறார். இந்திய சமூகத்தில், இங்க இருக்கிற இந்து சமூகத்தில் தன்னை விட ஒரு உயர் ஜாதிக்காரராக இருந்தாருன்னா அவர்கிட்ட ரொம்ப பணிந்து நடந்துக்கிறதும், தன்னை விட ஜாதியில் படிநிலை கீழே இருந்தா அவரை ஏன்னு மரியாதையில் கூப்பிடுற சமூகத்துக்குள்ளார இஸ்லாம் மதமும் உள்ள வரும்போது பாய்ங்கிறது வந்து ஒரு சுயமரியாதை மிக்க சொல்ல இங்கே பார்க்கப்பட்டது. இந்து சமூகத்தில் இருக்கிறவங்க தன் சமூகத்தில் இருக்கிற தனக்கு படிநிலையில் கீழே இருக்கிறவங்கள ரொம்ப மரியாதை குறைவாக கூப்பிடுற அதே காலகட்டத்தில் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியரை பாய் அப்படிங்கிற மரியாதையோடும் அன்போடு கூப்பிடுற ஒரு சமூகமாகும் ஒட்டுமொத்த சமூகம். இந்து சமூகத்தில் ஆதிக்க ஜாதியிலிருந்து சாதியில் ஒடுக்கப்பட்ட சமூகம் வரை இஸ்லாமியர்கள் என்றால் பாய் அப்படின்னு கூப்பிடுற இந்த உணர்வு இருக்குல்ல, இது வந்து ஒரு சகோதரத்துவ உணவை தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாய் அப்படிங்கிற சொல்ல கூப்பிட்டோம்னா மகிழ்ச்சியாக தான் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப என்னோட சிறு வயதுல இருந்து பழகின என்னோட 2 வயசு 3 வயசு கூடுதலாக உள்ள நண்பர்கள். இப்போ வலியுதீன் ஒருத்தர் இருக்கிறாரு திருவற்றூர்ல, நாங்கள் எண்ணூர்ல இருந்தப்போ என்ன ஒன்னா வளர்ந்தோம். அவர் என்னோட 2-3 வயசு கூட உள்ளவர். அவரை நான் பாய் தான் கூப்பிடுவேன். அப்போ வந்து இப்போ வரைக்கும் பாய் தான் கூப்பிடுறேன். அவர் மகிழ்ச்சி அடைவார், பாயின்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவார். எனக்கு தெரிஞ்சு நான் பாயின்னு கூப்பிட்ட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்பவும் நான் எங்கேயாவது கடையில் போகும்போது முஸ்லீம் ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சுட்டாருன்னா அவரை நான் வந்து சார்னு கூப்பிட்றது கிடையாது, பாயின்னு கூப்பிட்டு அவரு சொல்லுங்க 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 அப்படின்னு சந்தோஷமா தான் கூப்பிடுறாரு தவிர பாயின்னு சொல்வதை இழிவா பாக்குறதோ அல்லது எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற முஸ்லீம்களை நான் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. அப்ப ரஹ்மான் ஏன் சொல்றாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது கிளாஸ் கேட்டகரி இருக்குது, வர்க்க வேறுபாடு. ரஹ்மான் சொல்வதை பல பேர் ஆமா சொல்றவங்க எல்லாம் யாருங்கிறத நீங்க நோட் பண்ணீங்கன்னா, என்ன பாயின்னு சொல்றது எனக்கு பிடிக்கலன்னு ரஹ்மான் சொல்றார். ரஹ்மான் சொசைட்டில வர்க்க நிலையில் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கிறாரு. அப்ப ரஹ்மான் மாதிரி அடுத்த கட்டத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் அந்தஸ்து சமூகத்துல உயர்ந்தவங்களா இருக்கிறவங்க, அல்லது வந்து ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க, ஒரு அரசியல் பொலிட்டீஷியன்ல செல்வாக்கு பெற்றவனா விரும்புறவங்க, அதுக்கப்புறம் டாக்டரா இருக்கிறவங்க, இன்ஜினியரா இருக்கிறவங்கன்னா தன்னை பாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இது கிளாஸ் கேட்டகரி. ஏன்னா ரஹ்மான் சொன்ன மாதிரி நான் கறிக்கடையா வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற கறிக்கடை பாய், காய்லாங்கடை பாய், இரும்பு கடை பாய், பஞ்சர் ஓட்டுற பாய், இவங்களெல்லாம் பாயின்னு கூப்பிட்டு எங்களையும் அதே பாயோட கூப்பிடுறியாங்கிறத கிளாஸ் கேட்டகரி, இஸ்லாமிக்குள்ள கிளாஸ் கேட்டகரி இருக்குல்ல, வர்க்க நிலையில் தன்னை உயர்ந்தவர்கள் தொழிலாளியாக கூலிகளாக இருக்கிறவங்களையும் பாயின்னு கூப்பிடுவது, என்னையும் கூப்பிடக்கூடாதுங்கிற அந்த கண்ணோட்டம் தான் அதுல தீவிரமா வினையாற்றதான் நான் பார்க்கிறேன். ஒரு மத அடையாளத்தோட கூட மத அடையாளத்தின்னா முஸ்லீம்னு சொல்றது சங்கிகள் அப்படிதான் கூப்பிடுறாங்கன்னா, சங்கிகள் வந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையை தான் இழிவா பயன்படுத்துறான். முஸ்லீம் தேச துரோகிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொல்றான். அதுக்காக முஸ்லீம் நம்ம சொல்லக்கூடாதுமா. அதே போல் இழிவாக சுட்டுவது என்பது துலுக்கன்ங்கிற சொல்லாடல் தான் இழிவானது. ஒரு முஸ்லீமை கேவலமா சுத்தி பேசுறது துலுக்கன்னு சொல்றது இழிவானது, அதை தான் சொல்லக்கூடாது.